ஃப்ராக் பார்த்தீங்களா எவ்வளோ தூரத்தில் உள்ளே இருக்குன்ட்டு. வாவ், நல்ல சைஸில். வாங்க 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 வாங்க, அடுத்த மீன் பிடிப்போம். அடிச்சிருச்சுங்க. ஃப்ராக் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிடுச்சு, மீன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துடுச்சு. ஒரே வேட்டை தான் இன்னைக்கு. காத்துருங்க. 5 நிமிஷம் தான் சன்லைட் இருக்குன்னு சொன்னால் அதுக்குள்ளேயே ஒரு 1/2 கிலோ சைஸில் இருக்கிற ஒரு விரால் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோவுக்கு மேலே இருக்கும். நல்ல சைஸ் தான். மீன் வந்து பார்த்தீங்கன்னா வயிற்று உள்ளே போயிடுச்சு முள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் தான் அவங்க பிரபு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியில் மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். எங்கன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து 20 கிலோமீட்ரு ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து நம்மளுக்கு ஒரு 1/2 hour தான் இருக்குது. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:30 மணி ஆகுது. சன்னை காட்டாம ப்ரோ பார்த்தீங்கன்னா தெரியும், சன்செட் ஆகிற டைமு. ஸோ இந்த டைமில் வந்து மீன் நல்லா அடிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா தேடி கண்டுபிடிச்சி வந்திருக்கேன். நம்ம ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், ஏன்னா இருக்கிற 1/2 hourக்குள்ளே மீன் பிடிச்சாகணும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அங்கே சுற்றி இங்கே சுற்றி மீன் வந்து வருது என் காலை சுற்றி. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மீன் இருக்கு, அதுவாக அடித்து காட்டி ஊற்றிச்சு. இப்போ அதை பிடிச்சிடலாம். சாதாரணமாகவே 10 மீன் அடிப்பேன். சூப்பரான பிளேஸ் வேறு. இன்னும் இப்படி ஆகி போச்சு, பெரிய அசிங்கமாயிடுச்சு மாதிரியா. சைஸுங்க சரியான சைஸு. மொத்த சில்லு செடி எல்லாத்தையும் இழுத்துன்னு வருது. அடிப்பேன். எப்பா எவ்வளோ நேரம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மீன் வந்து பிடிச்சிட்டோம். 1/2 மணி நேரத்துக்குள்ளே மீன் பிடிக்கணும்னு நினச்சேன், பிடிச்சிட்டேன். இதை கட்டி வச்சுட்டு அடுத்தடுத்த மீனுக்கு பிடிப்போம். மீனுடைய ஃப்ராக் பார்த்தீங்களா எவ்வளோ தூரத்தில் உள்ளே இருக்குன்ட்டு. இதை போட்டுன்னு தான் ஃப்ராகை வந்து கைட்டணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு தான் கைட்ட தெரிய மாட்டேங்குது இதை வச்சுன்னு. வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக ஒரு மீன் வந்து அடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோவுக்கு மேலே இருக்கும். நல்ல சைஸ் தான். மீன் வந்து பார்த்திங்கன்னா வயிற்று உள்ளே போயிடுச்சு முள். நேனோ விரலை வச்சு எடுக்க வேண்டியதாக போச்சு. நல்ல சைஸு. நம்ம அடுத்த மீன் பிடிக்கலாம். சன்லைட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே போயிடுச்சு. சூரியன் வந்து சுத்தமாகவே தெரியல. இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் சன்லைட் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். வெளிச்சம் லைட்டாக தெரியும். அதுக்குள்ளே ஏதாவது மீன் கிடைக்குதா பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மீன் போகிற மாதிரி இருக்குது. அடிச்சதுன்னா நம்ம லக்கு. அடிச்சிருச்சுங்க. சைஸுங்க. நம்மளுக்கு லக்கு இருக்குங்க. ஆஹா, மீன் மாட்டிக்கிச்சு. வயலு மீன்.
வந்துரு பார்த்தீங்கன்னா அடுத்த மீனை வந்து பிடிச்சிட்டோம். 5 நிமிஷம் தான் சன்லைட் இருக்குன்னு சொன்னால் அதுக்குள்ளேயே ஒரு 1/2 கிலோ சைஸில் இருக்கிற ஒரு விரால் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டோம். வாவ், நல்ல சைஸில். வாங்க 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 வாங்க, அடுத்த மீன் பிடிப்போம். வா போலாம். இதுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 3 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சன் சுத்தமாக போயிடும். ப்ரோ அந்த சைடு காட்டான் சூரியனை. பார்த்தீங்களா, சுத்தமாக சூரியனே இல்லை, இருட்டுன்னு தான் சொல்லணும். அதுக்குள்ளே இன்னும் எவ்வளோ மீன் தான் பிடிக்க முடியுதுன்னு பார்க்கலாம். வாங்க 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 வாங்க. சாப்பிட்டுருங்க. ஓ, இருக்கிறதுக்குள்ள மீன் அடிக்கணும்னு நினச்சா அடி பொழக்குது. சைஸுண்ணா சைஸு. மாப்பிள ஐயோ, ஃப்ராகு தனியாக போயிடுச்சிங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ராக் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிடுச்சு, மீன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துடுச்சு. ஒரே வேட்டை தான் இன்றைக்கி. 1/2 மணி நேரத்துக்குள்ளே இதை 3 மீன் பிடிச்சிட்டோம். சீக்கிரம் 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 கட்டுவோம். அதுக்கான அந்த மீன் இருக்குல்ல அடிச்சுன்னு அவ்வளவுதாங்க. தண்ணி வேற பக்கத்துலேயே இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 3வது மீன். இதை தூக்கி அங்கே போடு, கொட்டையில் போடு. அதெல்லாம் அடுத்த மீன் பிடிக்கும். கொஞ்சம் ஓவராக தான் போகிறோன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ரொம்ப எடுத்துருச்சு. 1 கிலோமீட்டர் உள்ளே வந்துட்டோம். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சிக்கலாம். அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே மீனை வந்து தூக்கி போட்டோம். அதெல்லாம் அப்படியே பொறுக்கினே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பிடிச்ச மீன் இங்கே இருக்குது. அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். ஐயோ, பை எடுத்துட்டு வா. பை எடு